எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டி உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம யூடியூப் சேனலில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வாட்டர் ஸ்பாட்ஸ் ஏரியாலாம் கவர் பண்ணி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஊட்டி மெயின் ரோடு இருக்கக்கூடிய பிளாக் தண்டர் வாட்டர் தீம் பார்க் தாங்க நம்ம வந்திருக்கிறோம். பிளாக் தண்டர் வாட்டர் தீம் பார்க்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, அண்ட் உள்ள என்னென்ன ரைட் கேம்ஸ் இருக்குது, வாட்டர் ரைட்ஸ் என்ன இருக்குது, ட்ரை கேம்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் பே பண்ணி நம்ம விளையாடுறோம், அதுக்கப்புறம் உள்ள ரெஸ்டாரண்ட்டு அதோட ப்ரைஸு ஃபுட்டு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத A to Z நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க. நீங்கள் பிளாக் தண்டர் எப்படி ரீச் பண்ணலாம், அதுவும் பட்ஜெட்டில் எப்படி ரீச் பண்ணலாம், இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதாவது ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துகிட்டு ரொம்பவே மோட்டிவாக இருக்குங்க. வாங்க என்ஜாய் பண்ணலாம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:20ங்க. நம்ம வீக் டேஸில் வந்திருக்கோம். இப்போயே வீக்கெண்ட் அளவுக்கு கூட்டம் இருக்குது. வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் மாதிரி கூட்டம் இருக்குங்க. நீங்கள் பிளாக் தண்டர் தீம் பார்க்கு எப்படி வரணும் அப்படின்னா நம்மளுக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி மெயின் ரோடு இதுதாங்க. ஸோ நீங்கள் ஊட்டி போகிற பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் ஏறினாலுமே நீங்கள் பிளாக் தண்டர் ரீச் பண்ணிடலாங்க. நீங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் பஸ்ஸில் வரது ரொம்ப பெட்டராக இருக்குங்க. பிளாக் தண்டர் பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் லாட்ஜ்லாம் இருக்குங்க. பட்ஜெட்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் ஹைஃபையாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இங்கே ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இங்கே ஷாப்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குங்க. அவுட் சைட் ஃபுட்டு அலௌட் இல்லை. ஸோ நீங்கள் இங்கே வெளியே பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் டூரிஸ்ட் பஸ்ஸு, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் காரு, டூ வீலர் பார்க் பண்ணுறது எல்லாமே இருக்குது. நம்ம உள்ளே போய் ஒன்றா தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் பார்க் பண்ணுற வண்டியில் எந்த ஒரு காஸ்ட்லியான திங்ஸும் வச்சுக்காதீங்க. ஏன்னா அதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிளுங்க. இங்கே பார்க்கிங்க்கு டூ வீலருக்கு 10 ரூபாங்க, கார் 4 சீட்டருக்கு 30 ரூபா, 6 சீட்டருக்கு 50 ரூபா, வேனுக்கு 60 ரூபா, மினி பஸ்க்கு 60 ரூபா, அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு 70 ரூபாங்க. டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க, போகும்போது காமிக்கணும். டூ வீலர் பார்க்கிங் இங்கே இருக்குங்க. நம்மளுக்கு 4 வீலர் பார்க்கிங் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஃபுல்லாகவே 4 வீலர் பார்க்கிங் தாங்க. ரைட் சைடு நம்மளுக்கு அந்த டூரிஸ்ட் பஸ் எல்லாமே நம்ம பார்க் பண்ணிக்கலாங்க. இந்த டைம் வந்தவங்க எல்லாருமே பக்காவாக பிளான் பண்ணி வந்துட்டாங்க. ஏன்னா டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. 10 மணிக்கு என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நல்ல கூட்டமாக இருக்குது. லாஸ்ட்டு சம்மருக்கு பிளாக் தண்டர் வரலாம் நானே என் தம்பி கூட்டத்தை பார்த்து நாங்கள் பயந்து ஓடிட்டோங்க. அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கிறோம். பார்ப்போம் இன்னும் போக கூட்டம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத. வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். நமக்கான டிக்கெட் வாங்கியாச்சுங்க. நீங்கள் கவுண்டரில் ஜிபேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கேஷை நீங்கள் வரும்போதே வித்ட்ரா பண்ணிட்டு வந்துக்கோங்க. நெட்வொர்க் இஷ்யூ அப்படிங்கிறனால இங்கே நிறைய பேருக்கு ஜிபே யூபிஐ பேமெண்ட்லாம் ஒர்க் ஆகலைங்க. ஸோ கார்டும் சம்டைம் அக்செப்ட் பண்ண மாட்டேது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேஷாக கொண்டு வரது ரொம்ப பெட்டருங்க. இன்னொன்று இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஐடி கார்டெலாம் கொண்டு வந்தால் அப்படின்னா ஆஃபர் இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பல்க் மெம்பர்ஸ் வந்தாலும் ஆஃபர் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன ஏது டீட்டெயில் தெரிஞ்சுட்டு உங்களை கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறாங்க. குட் மார்னிங் பிளாக் தண்டர். இப்போ நம்மகிட்ட ஆஃபர் இருக்குது. சம்மர் டைமில் நீங்கள் குரூப்பாக 20 பீப்புள்ஸ் அடல்ட் டிக்கெட் மட்டும் 990 எடுத்தீங்கன்னா அந்த 990 ஈச் டிக்கெட்டுக்கு நம்ம 100 rupees வவுச்சர்ஸ் கொடுப்போம். அந்த வவுச்சர்ஸ் வச்சு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டரோட மெர்ச்சன்டைஸ் வாங்கிக்கலாம், இல்லை காகல்ஸ் வாங்கிக்கலாம், மொபைல் பவுச் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா பே பண்ணி விளையாடுற கேம் ஒரு 5 கேம் இருக்குது. ஸ்கை டைன், பங்கி இன்ஜெக்ஷன், VR ஆக்டிவிட்டி, பேர்ட் செல்ஃபின்னு அதில் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டு இங்கே டிஸ்பிளே பண்ணாங்கன்னா உங்களுக்கு 890 rupees கிடைக்கும். சப்போஸ் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அவங்க டிஃபென்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு 200 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ப்ளஸ் 60 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 790 டிக்கெட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. என்ட்ரன்ஸில் நம்ம கொண்டு வர பேக் செக் பண்ணுறாங்க. ஈட்டபிள் ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா வாங்கி அங்கே சேஃப்டி வச்சுக்கிறேன். நீங்கள் போகும்போது வாங்கிக்கலாம். நீங்கள் உள்ள தீம் பார்க் என்ட்ரு ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு லாக்கர்ஸ் அண்ட் சேஞ்ச் ரூமுக்கு ரூட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்படி போகணும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்னாப்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே போய்க்கலாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் வந்த உடனே நம்மளுக்கு பிளாக் தண்டர் மேப் இருக்குங்க. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 105 வரைக்கும் நம்மளுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டிஸில் என்ன இன்க்ளூட் இருக்குன்னா பார்க்கிங், அதுக்கப்புறம் லாக்கர், அதெல்லாம் சேர்த்து தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேப்பை நீங்கள் ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுட்டு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. இங்கே மேப்பை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குங்க. நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் பே பண்ணி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேபிஸ்க்கான டியூபு, கார்கிள்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் பவுச் எல்லாமே வாங்கிக்கலாம். என்ட்ரன்ஸில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக லாக்கரில் போய்ட்டு லாக்கரில் நம்ம பேக்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் திருப்பி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போங்க. லாக்கருக்கு மொத்தமாக நம்ம 200 பே பண்ணுங்க. இங்கே ஜிபே கார்டெலாம் இல்லை, கேஷ் மட்டும்தான். டெபாசிட் 100 ரூபாங்க. ஸோ ரெண்டல் 100 ரூபா. நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் ரீஃபண்ட் கடைசியில் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு ஆன்சோ அப்படின்னா நம்ம லாக்கர் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் 100 ரூபா வாங்கிக்கலாங்க. இது ஜென்ஸுக்கான லாக்கர் ரூமுங்க. இன்ஸ் லேடிஸ்க்கான லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. நீங்கள் லாக்கர் ரூமுக்கு பே பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பேக்லேயே உங்களோட திங்ஸை கவர் பண்ண பாருங்கள். ஸோ எல்லோரும் ஒவ்வொரு பேக் எடுத்து வரது இங்கே அன்வான்டாக நம்மளுக்கு ஸ்பேஸ் தனியாக லாக்கர் வாங்குற மாதிரி இருக்கும். இன்னும் நீங்கள் கேங்காக கார்லேயோ இல்லை டூரிஸ்ட் பஸ்லேயோ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம் மட்டும் எல்லாம் சேர்த்து ஒரு பேக்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே லாக்கருக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியாகுங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு பேக் எடுத்து வந்தால் லாக்கர் ஸ்பேஸில் பார்த்தாது நீங்கள் எக்ஸ்ட்ரா லாக்கர் வாங்குற மாதிரி இருக்கும்.
டைம் சரியாக வந்து 10:15 கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நம்ம கூட்டத்தை வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ என்ன வந்து நம்ம கோவை நாட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரை கேம்ஸ் ட்ரை பண்ணோம். அங்கே வந்து கூட்டம் இல்லாதனால வந்து ஸ்ட்ரைட்டாக வாட்டர் கேம்ஸ் அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணிட்டோம். இங்கே கூட்டம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறனால வந்து கன்ஃபார்ம் ட்ரை கேம்ஸை வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோங்க 1 by 1. இன்னொன்று நீங்கள் நம்ம ஆல்ரெடி என்ட்ரன்ஸில் சொல்லியிருந்த மாதிரி தான் நீங்கள் வரும்போது கேஷாக கொண்டு வந்துக்கோங்க. உள்ள லாக்கர்லாம் வந்து நம்மளுக்கு ஜிபே கார்டெலாம் அவைலபிள் இல்லைங்க. நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ வரும்போது மோஸ்ட்லி கேஷாகவே கொண்டு வந்துக்கோங்க. நம்ம என்ட்ரன்ஸ் வந்து வந்தவுடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜுராசிக் ஜங்கிள் இருக்குங்க. என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோமா. அதுக்கப்புறம் ஹண்டட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஹண்டட் ஹாஸ்பிட்டலில் இருட்டாக இருந்தனால வந்து இருட்டுனாவே நான் பொதுவாக பயப்படுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஜர்க்கான. மற்றபடி ஜுராசிக் பார்க் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணால் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அக்வாரியம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மேபி டெவலப் பண்ணாங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஷஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் வளர்த்துற ஃபிஷஸ் தாங்க நிறையவே இருக்காங்க. டேக் அ செல்ஃபி வித் அவர் எக்ஸாசிக் பேர்ட். இது வந்து நம்ம பே பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. உள்ளே போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய பேர்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம மேலே நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இல்யூஷன் ரைடுங்க. இங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் வரும்போது கூட நீங்கள் போய்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 5D தியேட்டர் இருக்குங்க. அப்பா செம்ம ரஷ்ஷாக இருக்குது. இப்போலாம் போனோம் அப்படின்னா வந்து நம்ம மற்ற ரைடுக்கு போக முடியுமான்னு தெரில. நம்ம எப்படி இருந்துச்சு? ஓகே அப்போ எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஓகே. இல்யூஷன் ரைடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5D உள்ளே வந்து நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கே வந்து 5 to 10 minutes ஆகுது. அதுக்கப்புறம் ஷோ வந்து 5 minutes. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ½ hour 1 hourக்கு அப்புறம் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா. பட் ஒர்த்துங்க. வந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எஃபெக்ட் எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிரர் மேட்ச். ஸோ மிரர் இல்யூஷன் நம்ம போக போகிறோம். இந்த மிரர் மேட்ச் வந்து நம்ம தனியாக வந்திருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபீல் இருக்குங்க. உள்ளே மாட்டியிருப்போம். எந்த வழியாக போகிறோம் தெரியாது. கூட்டமாக போகிறனால வந்து அப்படியே லைன் ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா பின்னாடி நம்ம வரிசையாக எக்ஸிட்டே வந்துடுறோம். ஸோ இங்கே கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே கூட்டம் இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வரும்போது கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம லாக்கர்லேருந்து ரைட்டு போனால் இல்யூஷனே 5D அந்த மிரர் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து VR கேம் இருக்குது. நீங்கள் அங்கே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்ட்ரன்ஸ் இருக்குங்க. நீங்கள் 5Dக்கு என்ட்ரன்ஸ் இல்லைங்களா, திருப்பி அதே இடத்துக்கே வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் வரும். நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா இந்த 2-3 நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஹாரர் ஹவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் நம்ம அந்த தியேட்டரில் போனோம் பார்த்தீங்களா 5D மாதிரி, அதே மாதிரி இன்னொரு ரைடு இருக்குங்க. இங்கே இந்த சினிமேஜிக்கு 24 சீட்டு தாங்க. ஸோ 5 minutes தான். எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஹாரர் ஹவுஸ் ஐயோ கால் சூட ஆரம்பிச்சிச்சுங்க. சரி போடாம வந்துட்டுனா ஹாரர் ஹவுஸு கிட்ஸுக்கு ஓகேங்க. பட் ரொம்ப அந்தளவுக்குலாம் வந்து டெரர்லாம் இல்லை. கிட்ஸே வந்து நிறைய பேர் வந்து பயப்படல. ஜாலியாக போய் ஜாலியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சினிமா மேஜிக் வந்து நம்மளுக்கு 3D அந்த கண்ணாடிலாம் கொடுக்கலிங்க. ஜஸ்ட் ஒரு சேரில் உட்காந்து ஷேக் பண்ணுற மாதிரி தான். ஸோ கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. 5D கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே தான். பட் கிட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் நெக்ஸ்ட் என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கே லேடிஸ் அண்ட் கிட்ஸுக்கு மட்டுமே தனியாக ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து தாண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை கேம்ஸ்க்கான வழி இங்கேருந்து நம்ம இப்படி தாங்க போகணும். பட் இங்கே தண்ணியில் விளையாண்டுருக்கலாம் பார்த்தா நமக்கு தண்ணியில் குதிக்க தான் தோணுது. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ரைட்ஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த ரைடில் ஓரளவுக்கு க்ரௌட் இருக்குங்க. வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. பைப்
தண்டர் ஸ்பின் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சுங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து நான் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே வந்து இங்கே வெயிட் பண்ணேங்க. நம்ம வாஷிங் மிஷினில் ட்ரையரில் போடுற மாதிரி தாங்க. நம்ம அப்படியே நிற்கிறோம், கீழே நம்ம நின்றுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே சடனாக வந்து இறங்கிடுது. நம்ம ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சோம், அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடறோம். வேறு லெவல் இருந்துச்சு. எனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருந்துச்சுங்க ஒரு இடத்துல. கை தலையெல்லாம் நம்மளால தூக்கவே முடியாது. பட் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதில் ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் போல இருக்குது. இன்னொரு அட்வைஸுங்க, நீங்கள் ட்ரை கேம்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லிப்பர் போட்டே வந்துக்கோங்க. ஸ்லிப்பர் எல்லாம் சுற்றிட்டு இருக்காதீங்க, வேறு லெவல் ஹீட்டாக இருக்குது. ஃபேமிலி கோஸ்டலில் வந்து நம்மளுக்கு 2 ட்ரிப் இருக்குங்க. நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ரவுண்டுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை கேம்ஸ் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வியர் பண்ணுற ஷூவோ செருப்போங்க நீங்கள் போட்டுக்கோங்க. வாட்டர் கேம் போகிற வரைக்கும் கழட்டாதீங்க, ஏன்னா வேறு லெவலில் வெயிலாக இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு ரைட்டுக்கும் நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஒரு ரைட்டில் இன்னொரு ரைட்டு நம்ம நடந்து போகும்போதும் சரி ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குங்க. நீங்கள் கிட்ஸோட வந்துட்டீங்க அப்படின்னா கையில் கொடையை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப பெட்ரு. ஸோ நீங்கள் லைனில் நிற்கும் போது கொடை யூஸ் பண்ணிக்கலாங்க, ஏன்னா நல்ல வெயிலாக இருக்குது. இன்னொன்று சில பல ரைடு மட்டும் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க, மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஃபன் பண்ணலாம். இன்னும் நம்மளுக்கு ஒரு 4-5 ட்ரை கேம்ஸாக இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாட்டரில் கன்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு ட்ரை கேம் மட்டும் நமக்கு அண்டர் மெயின்டெனன்ஸ் இருக்குங்க, ஸ்லாம் பாப். லக்கி ஃபால்ஸ்லேருந்து இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வழி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பங்கி எஜெக்ஷன், போட் ஹவுஸு, ரெயின் ஃபாரஸ்ட்டு, ஸ்கை ட்ரெயினு, பேர்ட்ஸ் பார்க்கு, அனிமல் வாட்ச் டவர் அண்ட் டேஷிங் கார் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம எல்லாரோட ஃபேவரட் டேஷிங் கார். எல்லா தீம் பார்க்லேயும் வந்து டேஷிங் கார் என்னோட ஃபேவரெட்டுங்க. ஆனால் இங்கே பிளாக் தண்டரில் வந்து ஒரு காருக்கு 2 பேர் அம்மா சிங்கிளாக ஓட்ட முடியாதுட்டாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்ட்னர்லாம் வந்ததுனால இன்றைக்கி தம்பியாக நம்மளுக்கு பார்ட்னர், இன்றைக்கி அவர் தான் வண்டி ஓட்ட போகிறாங்க. புரியுதுங்க, இங்கே ஓட்டுங்க. எங்கள் கார் ரொம்ப நேரம் ஓடாமல் இருந்துச்சுங்க. கீழே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ட்ரைவ் போனவங்க. ஸோ இப்போ ஆன் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ நம்ம ஓட்டுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோங்க. இந்த இடம் தாங்க ரொம்ப நல்லா இருக்குது, பெருங்காலம் நடக்க முடியுது. குடியிருக்காப்புல தேவத்தில் எப்போ போகிறோம்.
இதில் வந்து அந்த கைத்து மலை ஏறி நடக்கலாம் போல இருக்குங்க. பர்மா போச்சு. இந்த ஃபால்ஸை பார்த்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே வரும்போது தாங்க இங்கே ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா நம்ம சுற்றி தண்ணி வந்துருக்கு. ஸோ மலைகளில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது இந்த வெயிலுக்கு நம்ம ட்ரை கேம்ஸ்லாம் முடிச்சு இந்த வழியாக வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. காட்டுக்குள்ளே வேடன் இருக்காப்லைங்க. அப்பா செம்ம ஃபீலுங்க. சீரியஸாகவே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு, நல்லாவும் இருக்குது, அருமையாக இருக்குது. என்ன முடிதான் கேவலமாயிட்டு வந்துருக்கு. யானையை பார்ப்போமா காட்டுக்குள்ளே? கிட்ஸ் ரொம்ப பிடிக்குங்க இந்த ஏரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாம்பு புத்து இருக்குது. இந்த பாம்பு புத்துலேருந்து ஒரு பாம்பு வெளியே வந்துருக்கு. நல்ல ஒரு செட்டப் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வரும்போது அந்தளவுக்கு பெருசாக எனக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபீல் சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பிளாக் தண்டர் வரீங்க அப்படின்னா இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஃபுல்லாக ட்ரை கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த வழியாக வரதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக மரமாக இருக்குது. இன்னொன்று அங்கங்கே தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க. நம்ம ஏதோ மழை பெய்யும் போது காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது ஃப்ளோட்டிங் ஷேக்கிங் ஏதோ சொல்ல வரலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேங்காக வந்தீங்க அப்படின்னா ஃபன் பண்ணலாம். தண்ணியில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரை கேம்ஸ் முடிச்சிட்டோம். இந்த போகிற வழியில் கிட்ஸோடது மட்டும் ஒரு 4-5 நான் பார்த்துருந்தேன் வர வழியில். ஸோ போகும்போது நம்ம அதை கவர் பண்ணிவிட்டு கேமரா ஹீட் ஆகிடுச்சிங்க, பேசுகிறது ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த கிட்ஸ் ரைடை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கேம்ஸ்க்குள்ளே போகலாம். இந்த ஃபவுண்டனில் வர தண்ணி ரொம்ப 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 சில்லுன்னு இருக்குங்க. செமையாக இருக்குது இந்த ஃபீல். நம்ம ரெயின் ஃபாரஸ்ட் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே கிட்ஸ் பார்க் இருக்குங்க. நிறையா ரைட்ஸ் இருக்குங்க இங்கே கிட்ஸுக்கு. எல்லாம் ஈவினிங் டைமில் வந்தீங்க அப்படின்னா இங்கே கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிளாக் தண்டரில் வந்து பே பண்ணிவிட்டு ரைட் பண்ணக்கூடிய அடுத்த ரைடு வந்துருக்குங்க. இது வந்து ஸ்கை ட்ரெயினு. ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸுங்க. இங்கே வந்து நமக்கு லேக் இருக்கும். ஸோ இந்த ஸ்கை ட்ரெயின் வந்து ஃபுல்லாக நமக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு கூப்பிட்டு வரும். ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா அது கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த ரைடு. நெக்ஸ்ட்டு போட் ஹவுஸுங்க. பிளாக் தண்டரில் வந்தீங்க அப்படின்னா இது ட்ரை பண்ணுங்கள். இது நம்மளுக்கு ஃப்ரீ தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பே பண்ணி விளையாடுற ரைடு வந்து 360 அட்வென்ச்சர் சைக்கிளுங்க. நெக்ஸ்ட் நம்ம பே பண்ணி விளையாடுறது வந்து பங்கி எஜெக்ஷனுங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாங்க. நம்ம பிளாக் தண்டரில் அப்கமிங் ரைட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம பார்த்தவங்க தெரியுது, நிறைய பக்கம் வந்துருச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பிளாக் தண்டர்லேயும் வரப்போகுதுங்க. இந்த சீசனுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மே எண்ட்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த ரைட் நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஸ்கை சைக்கிள், அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு ரைட் இருக்குது. இங்கே வந்து நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது பே பண்ணிட்டு நம்ம போகக்கூடிய ரைடாக இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம காலைல வரும்போது வந்து ட்ரை கேம்ஸ் ட்ரை பண்ணும்போது வந்து இந்த ஸ்பின் டெண்டர்லாம் வந்து நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. இப்போ டைம் வந்து 1:30. அந்த அளவுக்கு பெருசாக ரஷ்ஷே இல்லை. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டைமில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க முன்ன பின்ன. ஸோ உங்கள் லக்கை பொறுத்து தான் இருக்குது. எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது மாதிரி நம்ம ரஷ்லேருந்து எஸ்கேப் ஆயிடலாங்க. இதெல்லாம் கிட்ஸுக்கான ரைடுங்க.
நம்ம காலையில் வந்து இந்த மேஜிக்கல் ட்ரெயின் என்ன பார்த்தீங்களா, இப்போலாம் வந்து கூட்டமே இல்லை, ஆள் இல்லாமல் இருக்குது. 2-3 பேர் தான் ரைட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம 5Dயும் பார்ப்போம். அப்படி இது அங்கேயும் கூட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாக் தண்டர் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டர் ரைடு போயிருங்க. இப்போ வாட்டர் ரைடெலாம் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நம்ம எப்படி போய் எல்லா ரைடும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் தெரில. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுற பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸை வந்து நீங்கள் கடைசியில் பிளான் பண்ணிவிட்டு வாட்டர் ரைடு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. போய் பார்ப்போம். 5D அந்த இங்கிலீஷ் ஒன்லாம் வந்து கூட்டம் இல்லை அப்படின்னா அப்படியே பிளான் பண்ணிக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட்டமே இல்லைங்க. நம்ம இந்த 5D ரைடில் வந்து நம்ம ஒருத்தர் மட்டும்தாங்க இருக்கும். காலையில் இதுக்காகவே வந்து நம்ம 1/2 அன் ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த அண்டர் ஸ்பின்னருக்கும் நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த இதே மாதிரி ஒரு ரைடு இருந்துச்சு பார்த்தீங்களா, மேஜிக்கல் ட்ரெயின், அதுக்கப்புறம் அந்த மிரர் இல்யூஷன், அதுக்கு எல்லாமே கூட்டம் இருந்துச்சு. இப்போலாம் கூட்டமே இல்லை. நீங்கள் பிளாக் தண்டர் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து வாட்டர் ரைடுக்கு போயிருங்க. இப்போலாம் வாட்டர் ரைடில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து கூட்டம் கம்மியாயிருச்சு. நீங்கள் அங்கே போயிட்டு ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ரைட்ஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வாட்டர் ரைட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாங்க. இப்போ நம்ம பிளாக் தண்டரில் இருக்கிற வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ண போகிறோங்க. வாங்க ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன ஒரு பயம் என்னன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, பலூன்லாம் கிடைக்க லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி எல்லா ரைடுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போவோம். ப்ரோ, இந்த ரைடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. எவ்வளோ டைம் போயிட்டு இருக்கீங்க காலையிலேருந்து? நான் 30-40 போயாச்சு. ஏன் ப்ரோ இது மட்டும்? இதுதான் ஆழமாக இருக்குது. ஸ்விம்மிங் அடிக்கிறது, ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களுக்கு இதான் நல்லா இருக்குது. ஓகே சூப்பர் ப்ரோ. பிளாக் தண்டரில் இந்த ரைடு தாங்க கொஞ்சம் ஆழமாக இருக்குது. எவ்வளோ ஆழம் இருக்குது? 6 அடி இருக்காமாங்க. இதுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது ப்ளைனாக தான் போய் ஆகணுமா.
பிளாக் தண்டர் லக்கி வாட்டர் ஃபால்ஸு வேறு லெவலுங்க. செம்ம ஃப்ளோ, அடி ஒன்று டமால் டுமால் விழுந்துச்சு. நம்ம மெயின் தென்காசி குற்றாலத்தில் சென்டரில் போய் குளிச்சா எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அடிங்க. செம சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்ன வந்து இங்கே லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாகவும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபேமிலியோட வந்தால் பிரச்சனை இல்லை, தனித்தனியாக குளிச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க வாட்டர் ஃப்ளோ. வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பிளாக் தண்டரில் வந்து 5:45 6 மணி அப்படிங்கும்போதே வந்து ரைட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஃபேமிலி பூல் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வந்து ஒரு 4-5 ரைட்ஸ் இருக்குது. அது எனக்கு பெருசாக தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ரைட்ஸை நம்ம கவர் பண்ண வந்திருக்கோம். இன்னொரு இடத்துல ஒரு பூல் இருக்குங்க. ஸோ அங்கேயும் வந்து நம்மளுக்கு மேட்டு அதுக்கப்புறம் ஸ்லைடில் எல்லாமே இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே மோஸ்ட்லி நம்ம இதெல்லாம் முடிக்க பார்த்துருவோம். வாங்க. இதுதாங்க அது புது ரைட்ஸ். பில்டிங்கே புதுசாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இந்த பில்டிங்கில் வந்து தண்டர்போல்ட் அண்ட் ஃப்ரீ ஃபால் வேவ் ஃபால் இருக்குங்க. இந்த ரைடு இப்போ நம்ம 3ஆவது டைம் போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் போகும்போது கேமரா சரியாக பிடிக்கல, செகண்ட் டைம் கேமரா ஆன் பண்ணல. ஸோ இப்போ 3rd டைம் கரெக்டாக போக போகிறோம். ஆனால் வேறு லெவல் இருக்குங்க. 3 டைம் போகிறதுக்கு ஒரு ஒர்த்தான ரைடுங்க இது. இந்த ரைடு கோவை கொண்டாடத்துலேயே தாறுமாறாக இருந்துச்சுங்க. பிளாக் தண்டரில் புதுசாக போட்டிருக்கனால பறக்குதுங்க சும்மா. இன்னொன்று என்னென்னா வந்து ஆழம் ரொம்ப அதிகங்க அந்த இடத்துல. நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இதில் நம்ம ட்ரை பண்ண முடியும். இதுக்காகவே நீச்சல் கற்றுக்கணுங்க. சூப்பரான ரைடுங்க அது. நம்மளுக்கு இந்த பில்டிங்கில் இருக்கிறது எல்லாமே வந்து May 1ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் May 1க்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா இந்த ரைட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். நம்ம மேலே இன்னொரு ரைட் பண்ண அவைலபிள் பண்ணுறாங்க. இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு போவோம். எங்க இது தாறுமாறுங்க. அப்பா இந்த 4 மாடி ஏறதாங்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஏறி போனால் தரமான ரைட்ஸு வெயிட்டிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பிளாக் தண்டரில் வேறு லெவல்.
இங்கே இருக்கிற ரைட்ஸ்லேருந்து வரதுக்கு மனசே இல்லைங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரைடு வந்து மே 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏகப்பட்ட டைம் வந்துட்டோம். இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரு புல் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். வாங்க போகலாம். What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. இந்த ஒரு ரைடு நம்ம காலையிலேருந்து மிஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ அவசரமாக வந்தோம், தண்ணி தீர்ந்து போச்சுங்க. ஸோ தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. அவ்வளோ அந்த ரைடு மட்டும் போக முடியல நம்மளால், மன்னிச்சிக்கோங்க. நம்ம கீ கொடுத்து அந்த ரிசிப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பேலன்ஸ் 100 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் அந்த ஸ்லிப்பை தான் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாமா. சப்போஸ் நீங்கள் கீயை தான் மிஸ் பண்ணிட்டாலும் சேம் ப்ரொசீஜர் தாங்க. நீங்கள் அங்கே வந்து எழுதி அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டா அப்படின்னா வந்து நம்மளுக்கு அதுக்கான அடிஷ்னல் கீ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அதுக்கு நம்ம சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்குங்க. சீட் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எழுதி வாங்கி கொடுத்தா மட்டும் போதுங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. டைம் கரெக்டாக வந்து 6:30 நம்ம பிளாக் தண்டர்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த தீம் பார்க்கு நம்ம 9 மணிக்கெலாம் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 10 மணிக்கெலாம் நம்ம உள்ளே போயிட்டோங்க. காலையிலே வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி தான் வீக் டேஸே வந்து வீக்கெண்ட் மாதிரி இருந்துச்சு. வீக்கெண்ட் டைம் அதாவது சனி ஞாயிறுலாம் வந்து என்ன எப்படி இருக்க போகுதுன்னே தெரிலிங்க. ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குங்க. ட்ரை கேம்ஸும் சரி, வாட்டர் ரைட்ஸும் சரிங்க, நிறையா இருக்குது. ஒன் டே அப்படிங்கிறது இந்த சம்மர் சீசனுக்கு பத்துமா அப்படிங்கிறது தெரில. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் எந்த ரைடுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு ஆன உடனே வந்து நீங்கள் வாட்டர் கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை கேம் பிளான் பண்ணுறீங்களா, இல்லை நாம இப்போ ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, ட்ரை கேம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கேம் ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் எல்லா இதுலேயுமே வந்து கூட்டமாக தான் இருக்குது. நான் ரொம்ப நேரம் வந்து ட்ரை கேம்ஸ் வெயிட் பண்ணி போன மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் டைம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துகிட்டு ரொம்பவே மோட்டிவ் வருங்க. இது போன்ற அடுத்த சூப்பரான சம்மர் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை அன்டில் பாய், நான் உங்கள் MMT.